frameல first பார்க்க போறது #Kollywood updates. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, யாரெல்லாம் நடிக்க போறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் crew இணைஞ்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல லொகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல ஷூட்டிங் இனிமே ஆரம்பிக்க போகுது இப்படிங்கிற பல விஷயங்களை அப்டேட்ஸா வழங்குறதா #Kollywood updates. First frameல first and foremost #GV Prakash. GV Prakashோட லைஃப்ல மியூசிக் கம்போசிங் கரியருக்கு பை பை சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆக்டிங் ஃபீல்ட்ல இறங்கி இருக்காரு. அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வந்த படம் தான் நாச்சியார். ஸோ இந்த படத்துல அவருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது, ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து 100% காதல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாம அடங்காதே அப்படிங்கிற ஒரு படத்திலும் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா சுரபி நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் சண்முகம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பைக் மெக்கானிக் கேரக்டரா, ஏன்னா அது மட்டும் இல்லாம நம்ம ஜிவி பிரகாஷோட அண்ணனா சரத்குமார் சார் நடிக்க போறாரு. சோ அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இதுதாங்க படமே அப்படின்னு டைரக்டர் சண்முகம் சொல்லியிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் இப்போ பிரசன்ட்லி காசி, திருச்சி, தென்காசி, சென்னை இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இல்லனா டீசர் ஏதாவது ஒண்ணு நீங்க சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #தனுஷ். தனுஷ்க்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கு. இவர் ஒரு ஆக்டர், மியூசிக் கம்போசர், டைரக்டர், ப்ரொடியூசர், சிங்கர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவர் டைரக்டரா அறிமுகமான படம் தான் பாப்பாண்டி. பாப்பாண்டி பத்தி சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்ல ராஜ்கிரண் சருக்காகவே 10 தடவை இந்த படத்தை பார்க்கலாம், ரேவதி மேமோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே 20 தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுத்து நம்ம தனுஷ் சார் எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த படத்தை பத்தின லைட் கன்ஃபர்மேஷனான நியூஸ் தான் சொல்ல போறேன். அடுத்து நான் ருத்ரன் அப்படிங்கிற படத்தை நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 400 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இப்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம யூகிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை உந்தர்பார் மூவிஸ் தான் வந்து பேங்க் ரோல் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா இந்த படத்தை பத்தின அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ருத்ரன் படத்துல நம்ம தனுஷே டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரா இல்ல இந்த படத்துக்கு மியூசிக் ஏதாவது பண்ண போறாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. எனிவேஸ் அவங்க சொன்ன மாதிரி லெட்ஸ் வெயிட் ஃபார் official updates. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #மகாநிதி. மகாநிதி படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணிருக்கு. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி அதை ஏத்துக்க போறாங்க, இந்த படத்தை பத்தி எத்தனை விஷயங்கள் எல்லாம் மக்கள் கத்துக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ல தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாவித்ரி அம்மாவை பத்தி சொல்லணும்னா நம்ம அம்மா அப்பா, நம்ம பாட்டி தாத்தா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவ்வளோக்கா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் தான் சாவித்ரி அம்மாவா நடிக்க போறாங்க. நம்ம துல்கர் சல்மான் தான் ஜெமினி கணேசன் ரோல நடிக்கிறாரு. சமந்தா வந்து பத்திரிகை நிருபரா நடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். படம் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கான். அதாவது படம் வந்து ரேப் அப் ஆகுறத நோக்கி போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ வரைக்குமே கீர்த்தி சுரேஷ் சாவித்ரிமா கேரக்டர்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரவே இல்லை. அண்ட் துல்கர் சல்மானோட ரோலும் பெருசா வரல. பட் இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு இமேஜ் வைரலா பரவிட்டு இருக்கு. 2 பேரும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல அதே மாதிரி அப்ப இருக்கிற ஜெமினி கணேசன் சார் எப்படி இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அண்ட் சாவித்ரி அம்மா மாதிரியே நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. நல்லா வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற இந்த போட்டோக்கு எக்கச்சக்கமான பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, கீர்த்தி சுரேஷ் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம சாவித்ரிமா மாதிரி தானே இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபுல் இமேஜை கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டன்டான கேரக்டர். இவங்களோட காஸ்டியூம், இவங்களோட லுக் வந்து வெளிவந்துருச்சு. அடுத்து அஃபீஷியலான டீசர், ட்ரெய்லர் இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். இப்பெல்லாம் சாதாரண பப்ளிக்கு மட்டுமே இல்ல, நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு கூட சோஷியல் மீடியா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பிளாட்ஃபார்மா இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்கள மட்டும் செல்ஃப் ப்ரொமோட்டிங் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, அவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க், ப்ரொஃபஷனல் கேரியர்ல என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, வேற ஏதாவது படங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா இப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் #சோஷியல் மீடியால செலிபிரிட்டிஸ் என்னென்ன படங்களோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்காக கொடுக்குறாங்க அண்ட் டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ்
ஆக்டர்ஸ்லாம் என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்தரா கோலிவுட் அப்டேட்ஸும் பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #NGK செல்வராகவன் சார் அண்ட் சூர்யா சார் காம்பினேஷன்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் எவர் டைம் NGK அப்படிங்கிற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் சாரோட பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கே நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய வித்தியாசமான கமெண்ட்ஸ், வித்தியாசமான ஒரு அசம்ஷன் இருந்தது இல்லையா, ஒருவேளை இந்த படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பிரசன்ட்லி படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ எப்படியாவது தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். பட் நடுவில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். இந்த படத்தோட டீசர் வந்து ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபர்தர் அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் till June for NGK's teaser. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். சிவகார்த்திகேயன் ரீசெண்டா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான படங்கள் எல்லாம் எடுத்து அதை பேங்க் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் லீட் ரோல் பண்றாங்க. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அப்பாவா நம்ம சத்யராஜ் சார் நடிக்க போறாரு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு பொண்ணா இருந்துட்டு கிரிக்கெட் ஃபீல்டுல ஒரு கிரிக்கெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ட்ரீம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க, என்னென்ன தடைகள் எல்லாம் வருது, அதெல்லாம் தாண்டி எப்படி சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டரா மாறுறாங்க அப்படிங்கறத இந்த படம் பத்தி இருக்க போகுதான். விமென்ஸ் கிரிக்கெட் அட் ட்ரிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல விஸ்வரூபம் 2 படத்தோட ஆர்ட் டைரக்டர் லால்குடி இளையராஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சோஷியல் மீடியால சொல்லியிருக்காருன்னா, we have completed 25 days of shooting and will be returning to Chennai for the next set of schedule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 நாட்கள் ஆல்ரெடி இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த வித்தியாசமான இடத்துலலாம் இந்த படத்தை ஷூட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா இந்த படத்துல நான் கண்டிப்பா கேமியோ ரோல் பண்றதுக்கு ரெடி, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்டிப்பா இந்த படம் ஒரு ஹிட் படமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சத்யராஜ் சாரோட ரோல் பத்தி சொல்லணும்னா, ஒரு பொண்ணோட ஆசையை எப்படி நிறைவேற்றுறாரு, எப்படி ஒரு சப்போர்ட்டிவ் அப்பாவா இருக்காரு அப்படிங்கறதாங்க இந்த படத்துல இருக்க போகுது. அடுத்து அபிஷியலான டீசர், ட்ரெய்லர் இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா, ஆல்சோ known as AIS. என்னடா கொலப்புறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க, இருங்க டீடைல்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பாப்புலர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேனர் ஆரா சினிமாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அவங்க வந்து ஆல்ரெடி இருமுகன், தேவி, சைதான் இப்படிங்கிற படத்துலலாம் வந்து அசோசியேட்டடா இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட மெய்டன் ப்ரொடக்ஷன் வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் தான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற டைட்டில். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை பத்தி வித்தியாசமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட ரேப் அப் ஷூட்டிங்கோட பிக்சர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா, மால்விகா நாயர் நடிக்கிறாங்க, நடுநிசி நாயகன் ஃபேம் வீரா நடிக்கிறாரு. இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு படமா அமையும் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது டெபியூ டைரக்டர் அவினாஷ் ஹரிஹரன் அண்ட் தி மியூசிக் இஸ் ஃபார் மேட்லி ப்ளூஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் #CCV செக்க சிவந்த வானம். இந்த படத்தை பத்தி சொன்னாலே ஆஹா இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இப்பவே அந்த அட்ராக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் ரொம்பவே ஆவலா இந்த படத்துல யாருக்கு என்னென்ன ரோல் இருக்க போகுது, எனது இத்தனை பேர் நடிக்க போறாங்களா, நம்ம மணிரத்னம் சார் வேற டைரக்ட் பண்ண போறாரா, ஆஹா எப்படா படம் ரிலீஸ் ஆகும், அட்லீஸ்ட் படத்தோட டீசராவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அவசரமா இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் சொல்றேன். ஸோ இந்த படத்துல அரவிந்த் சாமி, ஜோதிகா, அருண் விஜய், ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய பேர் நடிக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த படத்துல யாருக்கு யார் ஜோடி, அதுவும் மெயினான லீட் பேர் யாரு அப்படிங்கறத மூவி டீம் நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் பேர் ஜோதிகா அண்ட் அரவிந்த் சாமி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் பேரா நடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு வெட்டிங் சீன் இருக்கான், அதுவும் வந்து சென்னையில தான் ஷாட் பண்ணியிருக்காங்களா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்துல அதித்தி ராவ் ஹைதாரி, சிம்பு, ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுபதி இவங்களுக்கெல்லாம் யார் ஜோடியா இருக்க போறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் டிராமாவா இருக்க போகுது. இந்த படத்துல விஜய் சேதுபதி போலீஸா நடிக்க போறாரு, சிம்பு இன்ஜினியரா, அண்ட் அரவிந்த் சாமி ஒரு அரசியல்வாதியா நடிக்க போறாரு. அருண் விஜய் இந்த படத்துல வில்லனா இருப்பாரு. மெட்ராஸ் டாக்கீஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் இட் வில் பி பிரசன்டட் பை லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மூவியோட அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துல வேற யாராவது ஆட் இன் பண்ணப்பட்டிருக்காங்களா, இல்ல இந்த படத்துல முக்கியமான சாங் சீக்வன்ஸ் ஏதாவது ஷூட் பண்ணிருக்காங்களா, இந்த படத்தோட மியூசிக்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல அப்டேட்ஸா பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். இவ்வளவு நேரம் கோலிவுட் அப்டேட்ஸ்ல நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் அக்கம் பக்கம்ல வேற அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்க்க போறோம். சோ இது என்டையர் இந்தியன் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஹேஷ்டேக் அக்கம் பக்கம்ல அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸஸ் பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் கரீனா கபூர். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி எப்பவுமே கரீனா கபூர் ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு யங்கா ஃபிட்டா பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரீனா கபூரோட அடுத்த படம் அசுதோஷ் கோவரிக்கர் தான் டைரக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிற வதந்தி இப்ப பரவி இருக்கு. ஏன்னா வீரேதி வெட்டிங்க்கு அப்புறமா 4 முக்கியமான கதையை நம்ம கரீனா கபூர் கேட்டிருக்காங்களா. அந்த 4 கதைகளை அசுதோஷோட கதையை தான் ஓகே பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு காசிப் வந்திருக்கு. பட் எதுவா இருந்தாலும் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டே அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருது முகமூடி படமா தான் இருக்கும். ஏன்னா அந்த படம் மூலியமா தான் தமிழ்ல டெபியூ ஆனாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்ல மொஹஞ்சதாரோ படம் மூலியமா நல்ல ஒரு ஃபேம் கிடைச்சது. இப்போ பூஜா ஹெக்டே அடுத்து பிரபாஸ் கூட நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பத்தி மூவி டீம் கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவங்க 2 பேரும் பேர் பண்ற மாதிரி நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது. And this movie is directed by Radha Krishna Kumar and produced by UV Creations. So பூஜா ஹெக்டே and பிரபாஸ் 2 பேரும் for the first time இணைய போறாங்க. இந்த படத்தை பத்தி ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம். பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் பிரியா பிரகாஷ் வாரியர். லேட்டஸ்ட் இன்டர்நெட் சென்சேஷன் நேஷனல் கிரஷ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா வாரியரோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ரன்வீர் சிங்கோட பெரிய ஃபேனா, ரொம்ப பிடிக்குமா ரன்வீர் சிங்க. ஸோ ரீசெண்டா பாலிவுட்ல ரன்வீர் சிங்கோட சிம்பா படம் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரோஹித் ஷெட்டி தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரன்வீர் சிங்கோட இணைஞ்சு நம்ம பிரியா வந்து இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்திருக்கு. இது வந்து கன்ஃபர்ம்டான நியூஸா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு பாலிவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியா பிரகாஷ் 18 இயர்ஸ் தான் ஆச்சு, இப்பவே இவங்க பாலிவுட்ல என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் we wish the team and we wish Priya all the best.